மணிரத்னம் கமல்ஹாசன் கூட்டணியில் உருவாகியுள்ள தக் லைஃப் படம் வியாழக்கிழமை ரிலீஸாக உள்ளது. இதனையொட்டி தமிழ்நாடு அரசு உத்தரவின் பேரில் தக் லைஃப் திரைப்படத்திற்கு வியாழக்கிழமை ஒருநாள் மட்டும் சிறப்பு காட்சி திரையிட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. முதல் காட்சி காலை 9 மணிக்கு தொடங்கி இறுதி காட்சி இரவு 2 மணிக்குள் முடிய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 5 காட்சிகள் வரை திரையிடலாம் என கூறப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னையில் தக் லைஃப் படக்குழுவின் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் பேசிய கமல்ஹாசன் சர்வதேச தரத்தில் தக் லைஃப் திரைப்படம் உருவாகியுள்ளதாக பெருமிதத்துடன் தெரிவித்தார். கன்னட மொழி குறித்து தான் பேசிய விவகாரத்தில் தனக்கு உறுதுணையாக தமிழ்நாடு மக்கள் இருந்ததாக நெகிழ்ந்தார். பாருங்க, காரை புரட்டி போட்டு தமிழ் சினிமாவையும் புரட்டி போடணுங்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை. அதை செய்ய முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். எல்லா நேரமும் தூக்க முடியாது, யாராவது உதவிக்கு வேணும். புரட்டி போடுறதுங்கிறது பெரிய விஷயம். கொஞ்சமாவது அதை நகர்த்தலாம், நாங்கள் விரும்பும் திசை நோக்கி அப்படின்னதில் இதில் எங்களுக்கு கிடைச்ச படை வீரர்கள் நிறைந்த படை. அதுவும் பிஹைண்ட் த சீன்ஸில் நீங்கள் பார்த்தது ஒரு கிளிம்ஸு தான். சீட்டு கிடைச்சாச்சு, உட்காந்துடணும். எனக்கு உறுதுணையாக இருந்த தமிழ்நாட்டிற்கே நன்றி சொல்ல வேண்டும். நான் மேடையில் பேசும்போது உயிரே உறவே தமிழே என்று சொன்னதற்கான அர்த்தத்தையும் நான் முழுமையாக உணர்கிறேன். தாங்கள் மிகப்பெரிய உழைப்பை போட்டுள்ளதாகவும் எல்லோரும் படத்தை பார்த்து மகிழுமாறு சிலம்பரசன் கேட்டுக்கொண்டார். ஆக்சுவலாக கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இந்த படம் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். ஏன்னா ரொம்ப உழைப்பை போட்டிருக்காங்க. கமல் சார் ஆக்ஷனாக இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், பின்னி படல் எடுத்திருக்காரு. எல்லாருமே அவங்களோட ஒர்க்கை ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கள் டீம் சார்பாக நீங்கள் எல்லாரும் படம் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். இறுதியாக AR ரஹ்மானின் இசையில் படத்தின் மேக்கிங் வீடியோ வெளியாகி ரசிகர்களை கவர்ந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.